ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, நெல் எப்படி அவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மை தான் வந்து எங்களுக்கு எப்போதும் நெல் வேவிச்சு தரும். இது வந்து பார்த்திங்கன்னா கொப்பரையில் தான் நாங்கள் வேவிப்போம். ஏன்னா இதில் தான் ஒரு மூட்டை 2 மூட்டை வேவிச்சிக்கலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த கொப்பரை வந்து ஒரு மூட்டை கிட்டத்தட்ட பிடிக்கும். அதனால தான் சொல்லிவிட்டு இந்த கொப்பரையிலே நாங்கள் வேவிச்சிக்கிறது. சின்ன ஃபேமிலியாக இருந்தால் ஒரு மூட்டை வேவிச்சாலே கிட்டத்தட்ட 3 மாதம் போதும் அரிசி நமக்கு. கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக ஒரு 5-6 பேருக்கு மேலே இருந்தாங்கன்னா 2 மூட்டை 3 மூட்டை எங்கள் கிராமத்துலலாம் வேவிச்சு போட்டுப்பாங்க. அப்பப்போ ஆவாட்டி அரைச்சிப்பாங்க. இன்றைக்கி நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை நெல் தான் வேவிக்க போகிறோம். ஏன்னா எங்கள் அம்மை ஒரு ஆள் தான் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு மூட்டை போதும். இது வந்து பார்த்திங்கன்னா கொல்லையில் விளைஞ்ச நெல் தான். இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் நெல் எடுத்துகிட்டு வந்ததை. அந்த நெல் தான் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா குச்சி, என்ன குச்சின்னா இது அந்த ஆராசிபதி குச்சி இருக்குது பார்த்திங்களா, அந்த குச்சை தான் எடுத்துகிட்டு வந்து நெல் வைக்க யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அந்த தென்னை மட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டுக்கு தழை கட்டுறோம் பார்த்திங்கன்னா தழை, அதில் அந்த வர குச்சி, அதை வச்சு தான் வந்து நாங்கள் எப்போதுமே நெல் வைப்போம். இது வந்து எங்களுக்கு போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா காலையிலேயே ஊற வச்சிடணும். கொப்பரையில் இந்த மாதிரி கல் அடியில் வச்சு செங்கலை வச்சு காலையிலே வந்து நெல்லை ஊற வச்சிடணும். அப்போ தான் வந்து ஈவினிங் வைக்கலாம். அப்படி ஈவினிங் ஊற வச்சுட்டா வந்து காலைல ஏஞ்சி உடனே வச்சிக்கலாம். நல்லா தண்ணியை நல்லா மிதக்க ஊற்றி வச்சுட்டு காலையிலே எங்கள் அம்மையை வந்து ஊற வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் இப்போ வந்து பாருங்கள் ஈவினிங் வந்து வேச்சிக்கிட்டு இருக்காங்க. சுற்றியும் 4 பக்கமும் எரி விடணும். ஒரு பக்கம் எரி விட்டு இன்னொரு பக்கம் எரியாமல் இருந்துச்சுன்னா நெல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வெந்தும் ஒரு பக்கம் வேகாமையும் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா 3 பக்கமும் நல்லா 4 பக்கமும் வந்து எரி விடணும். ஒரு பக்கம் எரி விட்டு ஒரு பக்கம் எரி விடாமையும் இருக்கக்கூடாது. நல்லா எரி விட்டால் தான் வந்து ஃபுல்லாக சுற்றியும் வந்து நெல் வெந்து வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெல் எப்படி வெந்து வந்தது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா அந்த சாக்குக்கு மேலே வந்து ஆவி வரும். ஆவி வந்துச்சுன்னா நம்ம வந்து அது வந்து நெல் வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். நெல் வேய்க்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டான பதம் இருக்குது. இந்த பதத்தில் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அரிசி ஆக்கலாம். இல்லைன்னா வந்து அரிசி வந்து உடஞ்சிரும். ஆவி தான் வந்துச்சுல்ல மியா, முள்ள வேண்டி தானே. நல்லா இந்த பக்கம்லாம் எரியலையே வேற. ஆ ஆவி மேலே வர்றது பேர் என்ன மிதிலேசு? மேலே ஆவி வந்தால் நெல் வெந்துருச்சுன்னு அர்த்தம். சரியா? எனக்கு எப்போ மீ 2 மூட்டை வச்சு தருவ? நான் ஒரு 2 மாதம் ஓட்டோம். எனக்கு இப்போ தானே வேவிச்சது போதும். நானும் 1 மாதம் ஓட்டுவேன். என்கிட்ட இருக்க நெல் அரிசி போதும். 1 மாதம் ஓட்டி விடுவான். அப்புறம் நான் மே மாதம் வேவிச்சிக்கிறேன். 2 மூட்டை வேவிச்சு போட்டோம்னா எனக்கு போதும். 2 மூட்டை அப்போ தான் இவங்க எடுத்துக்கிறேன்னு இருக்காங்க. ஏன் இருக்கிற நெல்லை விற்றுக்கிட்டு. இங்கே வாடா, இதை போடுறா நீ. நான் அங்கே வாழ்றேன். இங்கே வாடா. ஐயோ ஏன் மிதிலே சாவ். இந்த இதை பிடி. இங்கே வா, இங்கே வா, இங்கே வாடா. ஒரு நெல் வச்சிருவா. ஒரு நெல் கொடு. ஒரு நெல் கொடுமா. கொடுமா கொடு. கொட்டுமே. என்ன பண்ணும்?
அந்த முறத்தை அதில் அடுப்புல எதடா அந்த முறத்தை தண்ணி வருது என் கழுவி ஊற்றிட்டு இந்த நெல் வெடிக்கிறதும் பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் எடுக்கணும். அப்போ தான் வந்து அரிசியாக நம்ம வந்து கரெக்டாக பதத்தில் சாப்பாடு சமைச்சு சாப்பிட்லாம்.